ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வித்தியாசமான செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸ். இதை எப்படி வீட்டில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம், இது வந்து கொத்து கொத்தாக காய்கள் பழங்கள் கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்னுமே தெரியாமல் தான் இருக்குது. பட் இது ரொம்ப ரேரான செடியெலாம் கிடையாது. நார்மலாக நியர்பையில் இருக்கிற நர்சரி கார்டனில் போய் கேட்டாலே கிடைக்கும். இது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது ஒரு 15க்கு 15 இல்லை 20க்கு 20ங்கிற ஒரு பெரிய க்ரோ பேக்லையோ இல்லை நான் வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெயிண்ட் டப்போடையோ வைக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு வைக்கும் போதே பெருசாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குயிக்காக ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பூக்கள், காய்கள், பழங்கள்னு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் இது வச்சு ஒரு 3.5 இல்லைன்னா ஒரு 4 மாதம் தாங்க இருக்கும். ஒரு 3 காய் வந்து எனக்கு கிடச்சிது. ஏன்னா இப்போ நல்லா வெயிலுங்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த ஒரு காயும் கிடைக்கல. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸாக கோயம்புத்தூரில் செம்ம மழைங்கிறனால ஒரே டைமில் ஒரு 10-12 காய் காய்ச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டியாக இருக்குது. இது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வரும். அது எல்லாமே காயாக மாறும்னு சொல்ல முடியாது. காற்றுக்கு சில பூவெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ ஒரு 20 பூ பூக்குது அப்படின்னா அதில் 10 கிடச்சதே பெரிய விஷயம். அந்த மாதிரி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ காய் வந்து கிடச்சிது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பெருசாகவும் ஆயிடுச்சு. ரொம்ப சர்ப்ரைஸ் தான் இது. பட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். சம்மர் டைமில் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த செடிக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. பட் வின்டர் மழை வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக நம்ம சொல்லவே வேண்டாம், மழையில் அதிகமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பட் மழை டைமில் தான் நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதிகமாக தண்ணி போகிறதுனாலே என்னன்னு தெரியல, ஸ்டார் ஃப்ரூட்ஸோட இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் இது பழுத்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக அது என்னங்கிற ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக போடுறேன் நம்ம சேனலில். மற்றபடி இந்த செடிகளுக்குன்னு எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருக்காது. நான் இதை வச்சு 4 மாதம் ஆச்சுன்னு சொன்னேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருந்ததில்லை. இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுகளுக்கும் வந்து இந்த வேப்பெண்ணெய் இந்த மாதிரி உரம்லாம் கொடுக்கலாம். அது போக நார்மலாக நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற உரத்தை தான் இந்த செடிகளுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி காய்கறி உரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவை நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்காதவங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வைங்க. ஏன்னா வெயில் இருக்கிற இடம் தான் வந்து இந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த செடியை நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். நார்மலாக தண்ணி ஊற்றினாலே போதும். மறக்காமல் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 10 days ஒன்ஸ் வந்து ஏதாவது காய்கறிகளுக்கு வந்து உரம் கொடுங்க. ஏன்னா நம்ம நார்மலாக மண்ணில் வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு தேவைங்கிற சத்துக்களை வேர் மூலியமாக போய் எடுத்துக்கும். இது நம்ம ஒரு சின்ன பேக்கில் வைக்கிறனால அப்பப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சத்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அதுக்கிட்ட இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு கிடைக்குங்கிறனால விடாமல் 10 நாளைக்கு ஒருக்க வந்து செடிகளுக்கு வந்து காய்கறி உரம் கொடுங்க. தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்க. அதோட காட்சி தான் இது. ஒரு 10 நாளாக விடாமல் மழை தான். எங்களால் எங்கேயுமே வெளியே வர முடியல. மயில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. டெய்லி அப்பப்போ வந்துடுவாங்க இவங்க. ஸோ அவ்வளோதான், செம்மையாக இருக்குது இப்போ கிளைமேட் கோயம்புத்தூரில். முன்னாடி கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிகளுக்கு வந்து கார்டனிங் ரிலேட்டடாக கொடி போடுறது இதெல்லாம் பண்ணலாம் நிறைய பிளான் வச்சுருந்தோம். மழை வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ போக போக கார்டனிங்க்கு வந்து இந்த கொடி போடுறது, அப்புறம் இந்த டேபிள் போடுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நிறையவே இருக்குது. கொஞ்சம் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோவும் போடலாம். ஸோ சரியான மழைங்க. இந்த மழைக்கு இதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி சூடாக டீ போட்டோம். குட்டீஸ் எல்லாருமே லீவில் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு க்ரௌடாக கேங்காக தான் சுற்றிட்டு இருந்தது வீட்டில். ஸோ நல்லா சூடாக டீ குடிச்சாச்சு. செமையாக இந்த கிளைமேட்டை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் ஊரில் எப்படி மழையாக இருக்குதா இல்லை இன்னும் வெயில் அடிக்குதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே பட்ஜெட்டாக வீட்லேயே எப்படி செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரியும் போட்டுட்ருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பட்ஜெட் பார்த்து போகிறவங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் போடலாம், எதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து என்னோட சைட்லேருந்து புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மலையில் அழகாக சூடாக டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் மயிலெலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த டேவை நான் முடிச்சிட்டேன். இதோட நான் கிளம்புறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.